மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டிலேயே கிளிட்டர் வந்து எப்படி ரெடி பண்ணலாம், ரெடி பண்ணுறது வந்துட்டு ஒர்த்தாக இருக்குமா, நம்ம கடையில் வாங்குகிற கிளிட்டர் மாதிரியே இருக்குமா, இல்லை வீட்டில் ரெடி பண்ணுறது வந்துட்டு வேஸ்ட்டா அப்படின்றதுல தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். கடையில் வாங்குறது பெஸ்ட்டா இல்லை வீட்டில் செய்கிறது பெஸ்ட்டா அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு 5 மெத்தடில் நம்ம செஞ்சு பார்க்கலாம். அந்த 5 மெத்தடில் எது வந்துட்டு நல்லா வருது அப்படின்றதையும் பார்க்கலாம். அண்ட் ஏதாவது நல்லா வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பவுலில் கொஞ்சோண்டு சால்ட் வந்து எடுத்துக்கிறேன். நம்ம நார்மலாக வந்துட்டு சமையலுக்கு பயன்படுத்துவோம் பார்த்தீங்களா, அந்த சால்ட் தான் வந்துட்டு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கல்லுப்பாக இருந்துச்சு அப்படின்னா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி தூளுப்பாக வந்துட்டு மாற்றிக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது கல் யூஸ் பண்ணி வந்துட்டு நல்லா குத்தி தூளுப்பாக வந்துட்டு மாற்றிக்கோங்க. தென் கலருக்காக நான் இன்றைக்கி உஜாலா வந்து எடுத்துக்கிறேன். நம்ம துணிக்கு போடுவோம் பார்த்தீங்களா, அந்த உஜாலா எடுத்து வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உஜாலா தான் ஆட் பண்ணணும் அப்படின்ற இல்லை, நார்மல் அக்ரலிக் பெயிண்ட் ஆட் பண்ணலாம், இல்லைனா ஹோம்மேட் பெயிண்ட் ஆட் பண்ணலாம், போஸ்டர் கலர் ஆட் பண்ணலாம். அது வந்துட்டு உங்கள் இஷ்டம் தான். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கை யூஸ் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதுக்குள்ளே நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரலிக் கலரில் நமக்கு பொடி ஃபார்மில் கிடைக்கும், பவுட்ரு ஃபார்மில் கிடைக்கும் இல்லைங்களா, அதில் வந்து காப்பர் கலர் வந்து நான் எடுத்திருக்கேன். காப்பர் கலர் தான் எங்கிட்ட இருக்குது அப்படின்றதுனால அது எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கோல்டன் கலர் இருந்துச்சு அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா சில்வர் கலர் இருந்துச்சு அப்படின்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கோல்டன் கலர் பெயிண்ட் கூட ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காக நம்ம இதை ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவுட்ரு ஃபார்மில் இருக்கிற அக்ரிலிக் கலரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக நமக்கு மின்னும் இல்லைங்களா, லைட்டாக கிளிட்டர் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம இதை ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ காய வச்சு எடுத்துக்கலாங்க. காஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நல்லா வந்துட்டு காஞ்சிருச்சுங்க. இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் கிளிட்டர் மாதிரி தான் இருக்குது, பட் கடையில் வாங்குகிற அளவுக்கு நமக்கு இல்லை. ஒரு அளவுக்கு நமக்கு எந்த கலருமே கிளிட்டர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். நான் இதை வந்து 10க்கு எவ்வளோ மார்க் தரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மார்க் வந்துட்டு தரேங்க. வேறு எந்த ஆப்ஷனலுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வந்துட்டு இதை ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் செஞ்சு பார்க்கலாம். செகண்ட் மெத்தடுக்கு வந்துட்டு சேம் அதே மாதிரியே ஒரு பவுல் எடுத்திருக்கேன். தென் அதில் நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டையோட தோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நல்லா காய வச்சு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது பொடி பண்ணி எடுத்துட்டேங்க. எந்த அளவுக்கு பொடி பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு தொட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். உப்பு மாதிரியே வந்துட்டு பொடி பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா, உங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது இது உப்பா இல்லை முட்டையோட தோல் அப்படின்ற டிஃப்ரென்ஸ் தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். தென் இதில் வந்து நான் கேசரி பவுடர் எல்லோ கலர் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. தென் ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு செஞ்சோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே காப்பர் கலர் பவுட்ரு வந்துட்டு இதில் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் மெத்தடில் உப்பு எடுத்திருக்கோம், செகண்ட் மெத்தடில் முட்டையோட தோல் எடுத்துருக்கோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இந்த காப்பர் கலர் பவுட்ரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே வந்துட்டு நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால காப்பர் கலர்லேயே எனக்கு கிளிட்டர் கிடச்சிது. பட் இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மெத்தடு. பிகாஸ் நிறைய அந்த காப்பர் கலர் ஆட் பண்ணினதுனால நல்லா வந்துட்டு கிளிட்டர் ஃபார்மில் இருந்தது, நல்லா கிளிட்டர் மாதிரியே இருந்தது. நான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தாங்க இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா வந்துட்டு கிளிட்டரிங்காக இருக்குது. காப்பர் கலர் கிளிட்டர் மாதிரியே இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த மெத்தடுக்கு நான் ஒரு 8 மார்க் வந்துட்டு தரேன். ஓகேங்களா, இப்போ தேர்ட் மெத்தட் பார்க்கலாம். தேர்ட் மெத்தடுக்கு சேம் வந்து முட்டையோட தோல் வந்து எடுத்திருக்கேங்க. அதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மெட்டாலிக் கலர் அக்ரலிக் பெயிண்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். நார்மல் பெயிண்ட்டுக்கும் இந்த மெட்டாலிக் கலர்ஸ்க்கும் உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. இந்த மெட்டாலிக் கலர் வந்து நார்மல் கலரை விட கொஞ்சம் வந்துட்டு மின்னும், லைட்டாக வந்துட்டு கிளிட்டர் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து மெட்டாலிக் கலர். இப்போ இந்த கலரை இந்த பொடியோட நம்ம ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். காய வச்சு எடுத்துட்டேங்க. பார்க்கும்போது சுத்தமாக கிளிட்டர் மாதிரி கொஞ்சம் கூட இல்லை. மெட்டாலிக் கலர் பார்த்திங்கன்னா நமக்கு பெயிண்ட் பாட்டிலில் பார்க்கும்போது நல்லா கிளிட்டரிங்காக இருக்கும். பட் அதை உப்புலேயோ இல்லை இந்த மாதிரி முட்டையோட தோல்லையோ வந்துட்டு ஆட் பண்ணும்போது சுத்தமாக கிளிட்டர் மாதிரியே இல்லை. ஸோ அதனால் நான் அந்த மெத்தடுக்கு வந்துட்டு 0 மார்க் தான் வந்து தரேன். நீங்களுமே வந்து ட்ரை பண்ண வேண்டாம். இப்போ நம்ம ஃபோர்த் மெத்தட் பார்க்கலாம். ஃபோர்த் மெத்தட் வந்துட்டு நான் கண்டுபிடிச்ச மெத்தட் அப்படின்னே சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோம் ஷீட், கிளிட்டர் ஃபோம் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோம் ஷீட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி யூஸ் பண்ணதோட அந்த பேலன்ஸ்லாம்
பேலன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேலன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் மேக்ஸிமம் எந்த கலர் இருக்கோ அந்த கலர் நான் எடுத்திருக்கேன். இப்போ என்கிட்ட மேக்ஸிமம் வந்துட்டு பிளாக் கலர் தான் இருக்குது அப்படின்றதுனால பிளாக் கலர் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது இதிலேருந்து நம்ம அந்த ஜிகினா எல்லாத்தையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கத்தியோ இல்லைன்னா சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணியோ இல்லைன்னா கட்ரு யூஸ் பண்ணியோ இந்த மாதிரி மேலே வந்துட்டு இப்படி சொரண்டிங்க அப்படின்னா அந்த கிளிட்டர் மட்டும் உங்களுக்கு தனியாக வருங்க. அதை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இது என்னக்கா இது ஒரு ஐடியாவா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் சீரியஸாகவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றதுனால தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ கூட எடுக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு சுரண்டி எடுக்கிறதுக்கு. பட் வந்து நம்ம வேஸ்ட்டாக போகிற ஃபோம் ஷீட் தானே. இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக இருக்கிற கிளிட்டர் ஃபோம் ஷீட் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம தூக்கி தான் போடுவோம் இல்லைங்களா. அதுவும் இந்த மாதிரி ரொம்ப குட்டியாக இருக்கிற ஃபோம் ஷீட் எல்லாத்தையுமே வந்துட்டு கண்டிப்பாக தூக்கி தான் போடணும். அந்த மாதிரி தூக்கி போடுறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற அந்த கிளிட்டர் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சுரண்டி எடுத்துட்டு அந்த கிளிட்டர் எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணி வைக்கலாம் இல்லையா. அதுக்காக தான் வந்துட்டு இந்த ஃபோம் ஷீட் எல்லாத்தையுமே வந்து நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே வந்து சுரண்டி எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ வந்து கிளிட்டர் கிடச்சிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா. நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச அந்த ஃபோம் ஷீட் எல்லாத்தையுமே வந்துட்டு சுரண்டி எடுத்துட்டேங்க. இந்த அளவுக்கு எனக்கு கிளிட்டர் வந்து கிடச்சிருக்கு. இந்த மெத்தட் வந்துட்டு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நீங்களுமே வந்து ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி ஏதாவது கிராஃப்ட் பண்ணுறீங்க, அதில் வந்து மிச்சம் ஆகுது, அதை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிளிட்டர் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தூக்கி போடுங்க. இப்போ பாருங்கள், சுரண்டி எடுத்த ஃபோம் ஷீட் எல்லாத்தையுமே காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் சுரண்டி எடுத்துட்டேன் எல்லா கிளிட்டரையுமே. இப்போ கிளிட்ரு வந்துட்டு எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு கையில் எடுத்து காமிக்கிறேன். இது வந்துட்டு பியூர் கிளிட்ரு தான். இதில் நம்ம எந்த கலப்படமுமே பண்ணலை, சால்ட்டு எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. ஸோ பியூராக வந்துட்டு நமக்கு கிளிட்டர் வந்து கிடச்சிருக்கு. சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது இந்த மெத்தட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 10 out of 10 வந்துட்டு இந்த மெத்தடுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் மெத்தடுக்கு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பவுலில் சால்ட் வந்து எடுத்துருக்கேங்க. தென் அதுக்கப்புறமா பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் வந்துட்டு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஹோம்மேட் பெயிண்ட் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஆக்சுவலாக நார்மல் சால்ட்டு தான் வந்துட்டு எடுத்திருக்கேன். தென் நார்மல் அக்ரிலிக் பெயிண்ட்டு தான் எடுத்திருக்கேன். பட் நைட் டைம் வந்துட்டு ஷூட் பண்ணுறதுனால இந்த மாதிரி கிளிட்டரிங்காக வந்துட்டு உங்களுக்கு தெரியுது. ஓகேங்களா. நைட் டைம் ஷூட் பண்ணுறதுனால மட்டும்தான் வந்துட்டு கிளிட்டரிங்காக இருக்குங்க. நார்மலாக பார்க்கும்போது இதில் வந்துட்டு சுத்தமாக கிளிட்டர்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இதில் நம்ம இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ஃபோம் ஷீட் கிளிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு எடுத்து இதுக்குள்ளே நம்ம போட போகிறோம். ஓகேங்களா. எதுக்காக வந்துட்டு அந்த மாதிரி போடுறோம் அப்படின்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளிட்டர் வந்துட்டு நமக்கு கிடைக்கிறதுக்காக அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்ச கிளிட்டர் வந்து இங்கே இருக்குது. இதை வந்து எடுத்து இந்த உப்புக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதையும் போட்டாச்சு. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதோட ரிசல்ட் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. காய வச்சும் எடுத்துட்டேன். காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இதையுமே வந்துட்டு நான் நைட் டைம் தான் ஷூட் பண்ணுறேன். நல்லா வந்து கிளிட்டரிங்காக தான் தெரியுது. கொஞ்சம் கிளிட்டர் வந்துட்டு கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்குது. பட் நம்ம கடையில் வாங்குற மாதிரிலாம் இல்லை. பட் இருந்தாலும் பரவாயில்ல. பட் எனக்கு ஒரு டவுட் இருந்தது, இது பகல்லையுமே வந்துட்டு இதே மாதிரி இருக்குமா அப்படின்றது. இது வந்துட்டு பகலில் ஷூட் பண்ணினதுங்க. காமிக்கிறேன் பாருங்கள் எல்லா கிளிட்டரையுமே. இந்த பிளாக் கலரில் நம்ம அந்த ஃபோம் ஷீட்டோட கிளிட்டர் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அது வந்துட்டு சேம் அதே மாதிரியே தான் இருக்குது. அண்ட் இந்த காப்பர் பவுடர் யூஸ் பண்ணணும் பார்த்தீங்களா, அதுவுமே வந்துட்டு ஓரளவுக்கு கிளிட்டர் மாதிரி தான் இருக்குது. அண்டு வந்துட்டு அந்த முட்டைத்தோலில் வந்துட்டு மெட்டாலிக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணணும்ல, அது வந்துட்டு சுத்தமாக கிளிட்டர் மாதிரியே இல்லை. அண்ட் இது வந்துட்டு உஜாலாவும் அண்ட் அந்த காப்பர் பவுடர் யூஸ் பண்ணி பண்ணினது, இதுவுமே வந்துட்டு ஓரளவுக்கு கிளிட்டர் மாதிரி தான் இருக்குது. எது வந்துட்டு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோம் ஷீட் கிளிட்டர் எடுத்து உப்பில் ஆட் பண்ணி நம்ம பண்ணணும் பார்த்தீங்களா, லாஸ்ட்டாக ஒரு மெத்தட், அந்த மெத்தடும். அண்டு வந்துட்டு 4th மெத்தடு நம்ம ஒன்று ட்ரை பண்ணணும்ல, என்னது ஃபோம் ஷீட்டில் இருந்து நம்ம கிளிட்டர் எடுத்தோம் இல்லையா, அந்த மெத்தடும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. இந்த 2 மெத்தடுமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்களுமே வந்துட்டு இந்த 2 மெத்தடில் ஏதாவது ஒன்று வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பபாய்.